பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மெசபொத்தேமியா தேசத்தில் ஊர் என்ற நகரத்தில் ஒரு சாதாரண மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் ஆபிராம். அவன் அரசன் அல்ல, வீரன் அல்ல, ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்த மனிதன். முதல் காட்சி, தேவனின் அழைப்பு. ஒரு அமைதியான இரவு, நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் தேவனுடைய குரல் ஆபிராமை அழைத்தது. உன் தேசத்தையும் உன் உறவினரையும் உன் தந்தையின் வீட்டையும் விட்டு செல். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. எங்கே போவது என்று தெரியவில்லை, எப்படி வாழ்வது என்றும் தெரியவில்லை. ஆனால் ஆபிராம் தேவனை நம்பினான். நம்பிக்கை என்பது பாதை தெரியாத போதும் தேவனை நம்பி நடப்பதே. இரண்டாவது காட்சி, பயணம் தொடங்குகிறது. ஆபிராம் தன் மனைவி சாராயை அழைத்தான். அண்ணன் மகன் லோத், வேலைக்காரர்கள், மிருகங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு நீண்ட பயணம் தொடங்கினான். ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையின் அடியாக இருந்தது. மூன்றாவது காட்சி, வாக்குத்தத்த தேசம். ஆபிராம் கானான் தேசம் வந்தபோது தேவன் மீண்டும் பேசினார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன். அந்த இடத்தில் ஆபிராம் ஒரு பலிபீடம் கட்டினான். தேவனை தொழுதான். வாக்குத்தத்தம் கிடைத்தது. ஆனால் சோதனைகள் தொடங்கின. நான்காவது காட்சி, பஞ்சமும் மனித தவறும். தேசத்தில் பஞ்சம், உணவுக்காக எகிப்து பயணம், பயம், அச்சம். அங்கே ஆபிராம் ஒரு தவறு செய்தான். சாராவை தன் சகோதரி என்று கூறினான். ஆனால் தேவன் சாராவை காத்தார். மனிதன் தவறினாலும் தேவன் விசுவாசத்தை கைவிடமாட்டார். ஐந்தாவது காட்சி, லோத்துடன் பிரிவு. செல்வம் அதிகமானது, சண்டைகள் ஏற்பட்டன. ஆபிராம் சமாதானத்தை தேர்ந்தெடுத்தான். நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் போவேன். லோத் செழிப்பான சோதோம் தேசத்தை தேர்ந்தெடுத்தான். ஆபிராம் வறண்ட நிலத்தை. அப்போது தேவன் சொன்னார், நீ காணும் எல்லா தேசத்தையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். தேவனுக்காக விட்டு கொடுத்தால் தேவன் அதைவிட அதிகம் கொடுப்பார். ஆறாவது காட்சி, வாக்குத்தத்த சந்ததி. ஆண்டுகள் கடந்தன. ஆபிராம் முதிர்ந்தான். சாரா முதிர்ந்தாள். இன்னும் பிள்ளை இல்லை. ஒரு இரவு தேவன் சொன்னார், வானத்தை நோக்கிப்பார், நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? அப்படியே உன் சந்ததி இருக்கும். ஆபிராம் நம்பினான். அந்த நம்பிக்கை அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஏழாவது காட்சி, பெயர் மாற்றம். தேவன் சொன்னார், இனிமேல் நீ ஆபிராம் அல்ல, ஆபிரகாம், பல ஜாதிகளின் தந்தை. சாராய் சாரா ஆனாள். வாக்குத்தத்தம் உறுதியாகியது. எட்டாவது காட்சி, ஈசாக்கு பிறப்பு. 100 வயதில் ஆபிரகாம், 90 வயதில் சாரா. ஒரு அற்புதம் நடந்தது. ஈசாக்கு பிறந்தான். சாரா சொன்னால், தேவன் எனக்கு சிரிப்பை கொடுத்தார். தேவனுடைய வாக்குத்தத்தம் தாமதித்தாலும் தோல்வியடையாது. 9வது காட்சி, மிகப்பெரிய சோதனை. ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். உன் ஒரே மகனான ஈசாக்கை பலியாக அர்ப்பணிக்க. இதயம் உடைந்தது. ஆனால் நம்பிக்கை உடையவில்லை. 3 நாள் பயணம், மோரியா மலை. அப்பா, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? மகனே, தேவன்தானே ஏற்பாடு செய்வார். 10வது காட்சி, யெகோவா ஈரே. ஆபிரகாம் கத்தியை உயர்த்திய நொடியில், ஆபிரகாமே நிறுத்து. ஒரு ஆட்டுக்கடா. ஈசாக்கு காப்பாற்றப்பட்டான். அந்த இடத்திற்கு பெயர் யெகோவா ஈரே. தேவன் கேட்பது பலியை அல்ல, முழு நம்பிக்கையை. 11வது காட்சி, முடிவு. ஆபிரகாம் மரணமடைந்தான். ஆனால் அவன் நம்பிக்கை இன்றும் உயிருடன் உள்ளது. அவன் நம்பிக்கையின் தந்தை. முடிவுரை. தேவன் சொன்னால் பாதை தெரியாவிட்டாலும் நட. சோதனை வந்தாலும் நம்பு. ஏனெனில் தேவன் ஒருபோதும் தாமதிப்பார், ஆனால் தவறமாட்டார்.